ஹலோ டாமீஸ் எல்லோரும் எப்படிச்சா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் வழக்கம் போல் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது நான் இப்போவே சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப எப்படி சொல்கிறது, கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு விதமான ஃபீலிங். ரொம்ப ஷையாக அப்படிலாம் இருக்காது. இது சொல்லப்போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீமேல் லீடோட கேரக்டரு, ஐ மீன் உங்களோட கேரக்டரு. ஸோ ஆக்சுவலி சொல்லப்போனால் இது ஒரு மூவி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோடய ஓன் இமேஜினேஷன் ஸ்டோரிலாம், நான் எதையும் காப்பிலாம் பண்ணலை. ஏன்னே தெரியல, இது போகணுன்ட்டு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. அதை அவங்களாண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப இப்போலாம் ரெகுலராக வீடியோஸ் போடுறது இல்லைல்ல, ரீசன் நான் போடணுன்னு வரும்போது எனக்கு சம்டைம்ஸ் த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் அது நல்லா இருந்தாலுமே என் கையில் ஃபோன் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டுது. இப்போ வரைக்குமே என்னால் அதை ரெடி பண்ண முடியல. மேபி எல்லாமே அமைஞ்சிருந்தாலுமே எனக்கு போட மைண்ட் செட் வர மாட்டுது. ஏன் மீன்ஸ் நான் ரொம்ப உங்கள்கிட்ட போய் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கேன், அவ்வளோதான். யாரும் நினைக்காதீங்க நான் ஒரு சிம்பதி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சன் ஆகிட்டீங்க நீங்கள் எல்லோரும். ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வியூஸ் தான் போகுது, சப்ஸ்கிரைப் ஏறவே மாட்டுது. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் ரெகுலராக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம இமேஜினேஷன் ஸ்டோரி உள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே வையன் எப்பயும் போல் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கா. எப்பயுமே அந்த பார்க்கில் அவங்க கூட ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் இப்போ அந்த பர்சன் இல்லை. ரொம்ப அழுகையாக வருது. அந்த ஒரு பார்க்கோட என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருப்பாள். அந்த என்ட்ரன்ஸையே தான் பார்த்துட்டு கண்ணில் ஒரு தியேஜோடு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த பார்க்கை சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு இடம் அவள் கண்ணு போய் நிற்கிது. அந்த ஒரு ப்ளேஸில் எப்பயுமே அவளும் அந்த பர்சனும் நின்றுட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல 1000 மெமரிஸ், அவ்வளோ மில்லியன் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதை அவள் ஆசையாக பார்த்துட்டு இருக்கா. இன்ட்ரோன்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு இப்போ தான் உங்களுக்கு 15 ஏஜே ஆகுது. நீங்கள் ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணு. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப அம்மா செல்லம் அப்பா செல்லம்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் செல்ஃபாக க்ரோ ஆன ஒரு பர்சன்னு சொல்லலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எல்லாருமே உங்களை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் பார்க்குறாங்க. அவங்க ஷூவில் இருக்க ஒரு கல் மாதிரி தான் நீங்கள் அசௌகரியமான ஒருத்தவங்க. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். தெரியாமல் இருக்கிறத விட தெரிஞ்சும் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி ஒரு ஹெல் மாதிரி இருக்கும். யாரும் உங்கள்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. நீங்கள் எல்லா வேலையுமே செய்வீங்க. ரொம்ப அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நம்ம பிரதரை ரொம்ப பாசமாக பார்க்குற மாதிரி நம்மளையும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த உடஞ்சே போயிட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ இப்போ 15 வருஷமாக நீங்கள் அவங்கக்கிட்ட போராடி உங்களோட பாசமே வேணாம் எனக்கு, நான் தனியாகவே இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அதை வெறுத்துட்டீங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரியாமல். ஸோ உங்களோட லைஃப்லேயே ரொம்ப பிடிச்ச பர்சன்னா அந்த ஒரு பர்சன். அவங்க உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு க்ரஷ்ஷாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக மாறிட்டாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட உங்களோட ப்ரொப்போசலை சொல்கிறீங்க. இது 14th ஏஜ்லேயே. அந்த பர்சனுக்கு அப்போ ஒரு 17 இருக்கும். உங்களை விட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு 3 or ஒரு பெரிய பையன். பட் உங்களுக்கு அதெல்லாம் எந்த ஒரு மைண்டுமே இல்லாமல் நீங்கள் போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அவனுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. என்னன்னு தெரியல, உங்களை
அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். பட் வந்து ரொம்ப நல்லா போகுது உங்கள் லைஃப். ரொம்ப 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 சொல்லலாம். ஸ்கூலில் ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது. சலிப்பான ஒரு வாழ்க்கை தான். பட் அந்த பர்சன் வரத்துக்கு முன்னாடி அவங்க வந்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப வந்து வெறுத்து போய் இந்த லைஃப்பை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் அவரும் ஜங்குக்கும் நீங்களும் லவ் பண்ணி ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் 2 மந்த்தாக ஜங்குக்கு உங்ககிட்ட ஒழுங்காகவே பேசுகிறது கிடையாது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏனே தெரியல, கிட்ட இருந்தமே ரொம்ப தூரமாக அவர் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து அவங்க ஃபேமிலியிலே இருக்க அவங்களோட சொந்த அக்கா பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு. எப்படி மீன்ஸ் அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஜங்குக் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. லவ் பண்ண ஒரு 6 மந்த்க்குள்ளே சொல்லியிருப்பாங்க. பட் ஒய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அப்படிலாம் சொல்லுவார். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்போ பயமாகவே இருக்கும். பிகாஸ் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்காகவே ஜங்குக்கு ரொம்பவே நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்பவே அழகாக போகுது உங்கள் லைஃப். ஸோ வந்து கொஞ்ச நாள் ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி மீன்ஸ் ரொம்ப லிமிட்ஸோடு பழகுறாரு. ஸ்டார்டிங் 6 மந்த்தில் எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க நெக்ஸ்ட் 6 மந்த்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து அட்டாச்மெண்ட்லாம் குறையுது. உங்களுக்கு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படிலாம் ஆகுதுன்ட்டு. பட் ஒரு ஹோப், லவ்னா அந்த ஒரு ஹோப் தானே, அந்த ட்ரஸ்ட்டில் தானே அந்த லவ்வே இருக்குது. ஸோ அது ஒன்றுத்துனால நீங்கள் அது ஒரு பெருசாக நெவர் மைண்டாக எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. பட் இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக ப்ரெசன்ட் சீனில் இருக்க லாஸ்ட் 1 மந்த்தாக ஜங்குக் உங்களை அவ்வளோ பேசியிருக்க மாட்டார். ரொம்ப காலே இருக்காது. எப்படி சொல்கிறது, வெயிட்டிங்லேயே போகும். அந்த பொண்ணோட நம்பருமே உங்ககிட்ட இருக்கும். ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண பேர், அந்த பொண்ணோட பேர் மாயா. ஸோ அவளோட நம்பருமே உங்ககிட்ட இருக்கும். மாயாவுக்கு கால் பண்ணுவீங்க. பட் அவள் எடுக்க மாட்டா. அதே மாதிரி வெயிட்டிங்லேயே போகும். அட் த சேம் டைம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற ரொம்ப வந்து ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு காலை வந்து 2 பேர்த்துக்கும் மறுபடியும் போடுறீங்க. பார்த்தா 2மே கட் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு நிறைய டைம் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை உங்களுக்கு வெளில சொல்லவும் முடியல, உள்ளே வச்சுக்கவும் முடியல. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஆசையாக பார்த்த ஒரு பர்சன் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்தையே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு. ஸோ வந்து அப்போ தான் வந்து ஒரு பர்சன் அந்த என்ட்ரன்ஸை வந்து உள்ளே வராங்க. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் போட்டுண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேண்ட். ஸோ வந்து கேஷுவலாக வந்து ஃபோனை வந்து ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாக்கெட்டில் கையை வச்சுட்டு அவர் பாட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த இடத்தையும் நோட்டீஸ் பண்ணவங்க உங்கள் இயர்ஸில் வந்து அந்த ஒரு அவரோட நடக்கிற அந்த சவுண்டு, அந்த ஷூவோட சவுண்ட் கேட்குது. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது உங்களுக்கு. அப்படியே திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. அவர் அசால்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஸோ வந்து எதுவுமே பேசாமல் இருக்கார். ஸோ நீங்களும் ஏதோ சொன்னீங்களே ஃபோனில், அது நிஜம்தானா, ப்ராங்க் எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லவும், இல்லை எனக்கு வந்து அதை பிடிக்கும், வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாமே, என்ன இப்போது ஓவராக ரியாக்ட் பண்ணுற, லவ் பண்ணுறது பிரேக்கப் பண்ணுறது இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல். இதுக்கெல்லாமா நீ வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்ப. இப்போலாம் நீ பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் லவ் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போது லாஸ்ட் 2 வீக்ஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் அவங்ககிட்ட ஃபோனில் பிரேக்கப்னு மட்டும்தான் சொன்னேன், இதெல்லாம் சொல்லலைல்ல. அதான் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோவா. நம்ம ஒரு ப்ராப்பரான பிரேக்கப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமா ஊன்ட்டு நீ புலம்பி நான் புலம்பி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு வந்து அந்த சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த
ஐ மீன் இந்த 1 இயருமே நம்ம கேட்டதெல்லாம் பொய்யா? நம்ம மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு ஜஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, இல்லை எதுவுமே உண்மை கிடையாது, நிஜமாலே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாய் விட்டே கேட்டுட்றீங்க. நான் கதையாக சொல்லிட்டு இருக்கேன். ஒன் இப்போ எதுக்கு நீ அழுகிற? சும்மா சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காதடி. என்ன என் பணத்துக்காக தானே என்கிட்ட வந்து நீ ஓகேவே வந்து எப்படி சொல்கிறது ப்ரப்போஸே பண்ணேன். நானும் பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். என்ன இப்படி பண்ணுற? கல்யாணம் பண்ணிப்பேன், லைஃப் லாங் கூட இருப்பேன், ஹாப்பியாக பார்த்துப்பேன்டி அப்படின்னு அதெல்லாம் லவ் பண்ணும் போது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எல்லாமே உண்மையாயிருமா? ஓ, லவ் பண்ணும் போது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு என்ன டச் பண்ணீங்க? எனக்கு ஏஜ் இவ்வளோ தான் ஆகுது, நான் எவ்வளவோ கம்பல் பண்ணி எதுக்கு என்ன டச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தியரி வாய்ஸோட பேசவே முடியாமல் ஒரு மாதிரி உங்கள் நெக்கை யாரும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் பேசும்போது உங்கள் தலை அப்படி வலிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏனே தெரியல, உங்கள் லெஃப்ட் சைட் கிட்ட அப்படி வலிக்குது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் கழுத்தை தடவி கொடுத்துக்கிட்டு சொல்லுங்க, அதெல்லாம் பொய்யா? எப்படி சரிங்க, நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு நான் லாயலாக தானே இருக்கேன், உங்களுக்கு இப்போ பிடிச்ச மாதிரிலாம் தானே இருக்கேன். ஜிக்கு இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் லவ்ன்னு சொல்லியிருந்தா நான் உங்கள் கேட்டே வந்திருக்க மாட்டேன். எதுக்கு அப்போ ஒரு மாதிரி பேசுனீங்க? எதுக்கு இப்போ எப்படி? இது உங்களுக்கு இது லவ், ஜஸ்ட் லவ் அப்படின்ட்டு முன்னாடி நீங்கள் பிரேக்கப் பண்ணலான்ட்டுலாம் இருந்தீங்கன்னா எதுக்கு என்ன டச் பண்ணீங்க? சொல்லுங்க. உங்களை டச் பண்ண எடுத்து நான் வேறு யாரையாச்சும் எப்படி தொட விட முடியும்? எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அழுகுறீங்க அந்த இடத்துல. ஜிக்கி டக்குன்ட்டு எந்திரிச்சு நின்றுட்டான். பாரு, தேவையில்லாமல் அழுதுட்ருக்காது, இது பப்ளிக் பிளேஸ். வாயின் கொஞ்சமாச்சும் நாலேஜோடு பேசுகிறியா? சரி ஓகே, நான் டச் பண்ணேன், நீ எதுக்கு டச் பண்ண விட்ட? எதுக்கு எப்படி பேசுகிறீங்க? நான் எவ்வளோ வேண்டாம் தானே சொன்னேன். என்னோட போய் நீ சும்மா தான் என் கூட பழகுறியா அப்படின்ட்டு என்னென்னு சொல்லி பிளாக்மெயில் மாதிரி பண்ணி தானேங்க. எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு. என்ன பாருங்க, நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், நமக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ், நம்ம ட்ரீம்ஸை பற்றிலாம் பேசியிருக்கோமே. இந்த 1 month எதுக்கு அதுக்குள்ளே அவனை பிடிச்சி போயிடுச்சா? எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகுறீங்க. ஸோ உங்களோட அந்த எமோஷ்னலை உங்களால் கொஞ்சம் கூட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக்கு மாதிரி ஆகுது, அதை விட கோவமாக வருது நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறதுன்ட்டு. பாரு, பிரேக்கப் அவ்வளோதான், அவனை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், நிஜமாலே பிரேக்கப்மா அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஜங்குக்கு ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான். அவன் சொன்னது தான். அவனோட கேரக்டரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியலனாலும் இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு இப்படி கேட்ட உடனே இல்லை நானே வைக்கிறேன். ஆனால் ரவிகா, நிஜமாலேவா இனிமேல் அவங்களை பார்க்க முடியாதா? நீங்கள் என்னோட்ட பேச மாட்டீங்க? அந்த இமேஜினேஷன்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுதுகிட்டே கேட்கவும் ஜேகே வந்து எல்லாமே போயிடி, எல்லாமே
யோசிச்சு பாரு. லவ் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு விஷயம், அவ்வளோதான். ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் கூட கிடையாது அதெல்லாம். ஏன் லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன? உங்களுக்கு 1008 கேள்வி மனசில் ஓடுது. உங்கள் காதில் எதுவுமே அந்த இடத்துல எதுவுமே கொஞ்சம் கூட புரியல உங்களுக்கு. அவரே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருமான், உனக்கு புரியும் நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போகிறதுன்ட்டல்ல, மழை வர பெய்ய போகுது. ஸோ நான் இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அப்படியே பேக்வேர்டில் திரும்பி போயிட்டான். எந்த வழியில் வந்தானோ. உங்களுக்கு ஏதோ ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் இதை பற்றியும் யோசிக்காமல் அவனும் போயிடுறான். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஃபேஸில் ஒரு விரக்தியான ஒரு முகம். அப்படி அவன் போனதையே பார்க்குறீங்க. அண்ட் என்னென்னமோ உங்கள் மைண்டில் ஓடுது. இப்போ என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கவா? எதுக்கு? அம்மா வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டாங்க. அப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட தம்பி, சொந்த தம்பி, என்னை மதிக்க கூட மாட்டான். எனக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க எங்கள் அக்காவே கிடையாது, சிஸ்டர். அவங்க ஒரு நாள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் போன கவலையே இல்லை. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம்? சொட்டு இந்த பொண்ணுங்க தான் எவ்வளோ ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன்? நான் என்னோட பெஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குறேன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? நான் என்ன பண்ணேன்? ஸ்கூல்லையும் யாருக்குமே என்ன பிடிக்கல. எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டாண்ட வந்தா அப்பா அம்மா போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கும் மேலே சிஸ்டர். என்ன பண்றது? எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி? எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு? எனக்கு இருந்த ஒரே ஹாப்பினஸ் மொத்த உலகமும் பார்த்தேன். என்னோட ஹாப்பினஸ் என்னை விட்டு போயிடுச்சு. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன தொட்டுட்டான். எப்போ என்னால் இன்னொருத்தரை தொட விட முடியும்? எப்படி இன்னொரு லெவலில் என்னால் போக முடியும்? எனக்கு என்னோட லவ் சிக்கிக்கு புரியலை. ஜெயிக்கு நீ எதுக்கு போற அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறீங்க. அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கு. அந்த பார்க்கில் யாருமே கிடையாது. மணி இப்போ ஒரு 7:30 கிட்ட இருக்கும் ஈவினிங். ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி உங்கள் ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறீங்க. அந்த ஃபோனே ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. ஸோ இது உங்கள் தம்பி தான் உடச்சிருப்பான். இதை நீங்கள் பார்ட் டைமாக ஒரு வீட்டில் வேலை பார்த்து ஒரு வாங்கின ஒரு ஃபோன். ஸோ அது அப்படியே உடஞ்சி போய் சுக்கு சுக்காக கிடக்கு. ஸோ அதை பார்த்துட்டு டைம் அதிலேயே பார்க்குறீங்க. மணி இப்போ ஒரு 8:30 கிட்ட இருக்கும். இதுக்கு மேலே வீட்டுக்கு போகலன்னா அசிங்கமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. போகிற வழி ஃபுல்லாக உன்னை நினச்சி பார்க்குறீங்க. இதே ரோடு தான். நீங்கள் போகிற ரோட்டில் தான் இதே மாதிரி மழை பெய்யுது. இதே சேம் டைம் தான் இருக்கும். சங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு வண்டியை வேறு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கை மேலே உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டுண்டு உங்கள் கையை கோர்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக கதை பேசிட்டு இன்னொரு கையில் அவன் கொடையை பிடிச்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் வீட்டிலேருந்து வெளில ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலேயே இருப்பீங்க. உங்கள் மைண்டே சரி இருக்காது.
ரொம்ப பெயினாகவே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் 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 ஏன்னு கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கனாக வருவீங்க. அவனை பார்த்த அடுத்த செகண்டே உங்கள் ஃபேஸ்லேருந்து எப்படி ஸ்மைல் வரும்னே தெரியாது. உங்களோட 15 வருஷ வாழ்க்கையில் அவன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பார்க்க வந்து ஒரு 15 ஏஜ் பொண்ணு தான். பட் வந்து உங்களுக்கு மைண்ட் கேப்பபிலிட்டி ஒரு 30 கிட்ட இருக்கும் போல். பிகாஸ் அந்த வயசில் பட வேண்டியது எல்லாமே இப்போயே பட்டுட்டோமேன்ற மாதிரி இருக்குது. ஸோ வயசுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. ரொம்ப அழுதுகிட்டே போகிறீங்க. ஸோ இப்போ டைமை பார்க்குறீங்க. இப்போ ஒரு 9 o'clock கிட்ட ஆக போகுது. கொஞ்சம் அப்படியே போனால் வீடு வந்துடும். தூரத்துலேருந்து உங்களோட ஏரியாவுக்கு வந்து உங்கள் வீட்டை பார்க்குறீங்க, நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு டைம் இப்படி தான் உங்கள் அப்பா ஒரு ஒர்க் சொல்லி உங்களை அமைச்சிருப்பார். அவர் அனுப்புனதே ஒரு 9:30 கிட்ட தான் இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு வர உங்களுக்கு 11 மணிக்கிட்ட ஆகிட்டு இருந்திருக்கும். பிகாஸ் அது கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்திருக்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஸோ வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்டைமில் அனுப்புகிறாங்கன்ட்டு உங்களுக்கு அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ விவரம் புரியாது. உங்களுக்கு அப்போ ஒரு 10 வயசோ 11 வயசோ தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, கதவை தட்டுறீங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பா எந்திரிச்சு வந்து கேட்குறாரு உங்களை, எவன் கூட போய் படுத்துட்டு வந்த? என்ன இவ்வளோ நேரம் ஆகுமா உனக்கு? அத்தை சொன்னால் எப்பயோ உன்னை 10 மணிக்கெலாம் அனுப்பிட்டேன்ட்டு. நீங்கள் அதுக்கான மீனிங் கூட உங்களுக்கு புரியல. அப்பா அங்கேருந்து இங்கே வரவே 1 hour ஆகும்ப்பா. நடந்து தான் வந்தேன்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, திட்டாதீங்க. நான் நீங்கள் சொன்ன எல்லா வேலையுமே முடிச்சுக்கிட்டேன், நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே உங்களோட ஸ்டெப் மாம் வந்து பல் வச்சுன்னா அற வைக்கிறாங்க. இது உங்கள் அப்பாக்கிட்டே நீ எகுத்து பேசுவியா? உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்ததுல இதுக்கு தானா? மொத்த எப்பயோ சொல்லிட்டேன். அங்கேருந்து இங்கே வர உனக்கு 1 மணி நேரமா? நான்லாம் 30 நிமிஷத்துலேயே போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான்னு சொன்னேன்ல, அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு தான், அவங்களோட ஒரு 2 வயசு சின்ன பையன். அவன் சொல்கிறான், இங்கே பாரக்கா, சும்மா பேசாத. அம்மா நீங்கள் வண்டியில் போவீங்க, அக்கா நடந்து போயிட்டு வந்துருந்துச்சு, பெரிய அக்காவை அமைச்சிருக்கலாம்ல, வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு அவன் பாயிண்ட்டாக பேசவும் அவங்க யாரையுமே கண்டுக்கல. உங்கள் தம்பியை உங்கள் அப்பா மண்டியிலே கொட்டி உள்ளே போய் படுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களை தான் இப்போ பார்த்து முறைக்கிறாரு. அகெயின் உங்கள் சித்தி உங்களை ஸ்லாப் பண்ணிட்டு உள்ளே போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் அழுதுகிட்டே இவங்க மேலே தப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வாங்கிட்டு, அதுவும் இல்லாமல் கண்ணம் பழுக்க அடி வாங்கிட்டு வலியிலே படித்து தூங்கியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பண்ணாத தப்புக்கு உங்கள் அக்கா அவங்கள அடி வாங்க வச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீசன் என்னென்னா, நீங்கள் பார்க்க அவங்கள விட ரொம்பவே அழகான ஸ்கின் டோனில் இருப்பீங்க. ரொம்ப நார்மலாக மினிமமாக கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அதில் பார்க்க எலகண்ட்டாக இருப்பீங்க. எப்பயுமே நீட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவங்க அந்த மாதிரி இல்லை, நீங்கள் இருக்கிறத பார்த்து பொறாம. ஸோ வந்து இதெல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரு நாளுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஹெல்லை தான் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு ஹெவனில் ஒரு வருஷம் இருந்துட்டு இப்போ அதுலேருந்து வெளில வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் இதே மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கே வந்துட்டோமேன்ட்டு இப்போது வீட்டுக்கு போகிறீங்க, கதவை தட்டுறீங்க, உங்கள் சித்தி வந்து திறக்குறாங்க. அம்மா அப்படின்ட்டு சொல்லவும், சனினே என் அம்மாலாம் கூப்பிடாத, எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு வர்றதுக்கு? வெக்கமா இல்லை? எவன் கூடடி போய் படுத்துட்டு வந்த? உன்னெல்லாம் இன்னும் அசிங்கமாக கேட்கணும்னு தோணுது, என் வாய் கூசுது, எங்கே போனேன் அப்படின்ட்டு சொல்லவும், நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா? இன்னும் டைம் ஆகுது, இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளை வெளில இருக்கலாமா? ஏன்னா பார்க்குறவங்களாம் என்னென்னு கேட்பாங்க, வரோம் போகலாம் 500 1000 கேட்டு போவான் உன்னை. இந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? உன்னை குழி தோண்டி புதைச்சிருவோம், உள்ளே போடி அப்படிங்கிற மாதிரி 1000 வார்த்தையே சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன, ஏற்கனவே வந்து லாரியை வச்சு ஏற்றின ஒரு செத்த நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, இன்னுமே ஏறிட்டு போட்டுமேன்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி சின்னதாக ஒரு இடம் தான் இருக்கும். 2 பேர் கூட அங்கே நிற்க முடியாது.
ஸோ அங்கே தான் வந்து சின்னதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணி அதில் தான் நீங்கள் படுத்துப்பீங்க. ரொம்ப ஃபேன் கூட இருக்காது, ஜன்னல் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டு அப்படியே வெளில இருக்க அந்த சீனரிஸ் அந்த மூணை பார்க்குறீங்க. எதுக்கு சீக்கிரம் விட்டு போனீங்க? எதுக்கு? நான் நல்லா நண்டு பார்த்துண்டு உங்களை எதுக்குங்க? என்னை விட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ? கஷ்டமாக இருக்கு. நான் அப்படி எல்லாத்துக்கும் என்ன தான் பண்ணேன்? எதுக்கு என்னை இப்படி வெறுக்கிறீங்க? வெறுத்தா கூட பரவாயில்ல, எப்படி அசிங்கப்படுத்துறீங்க? வலிக்குது, என்னால் முடியல, ரொம்ப பெயினாக இருக்கு. டே, அதுக்கு நான் என்ன லவ் பண்ணியா நீ? எதுக்குடா அதுக்கு லவ் பண்ண? அதுக்கு நிறைய பொண்ணுங்க இருப்பாங்களே, ஏன் எதுக்கு லவ் ஃபீலிங்ஸை மிஸ்யூஸ் பண்ண? எல்லோரும் தான் என் லைஃப்பில் விளையாடுறாங்கன்னு பார்த்தா நீயும் விளையாடிட்டியா? எனக்கு என்ன இருந்த ஒரே ஹாப்பினஸும் போயிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்ன இருக்கு? சாகணும், ஒரே சாகணும். ஆனால் நான் செத்தா கூட என்னலாம் யாருமே ரொம்ப கண்டுக்க மாட்டாங்கள, ஏன் அழக்கூட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரப்பு எனக்கு வேணுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை? எதுக்கு? முடிச்சுக்கலாம் வீடு அப்படின்ட்டு உங்களோட மனசு சொல்லவும் அகெயின் வந்து ஒரு நீங்களே உங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. எதுக்கு சாகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்னோடய ஹாப்பினஸை தேடி தேடி போனேன். பட் எனக்கு வெறும் கிடைச்சது பெயின். ரொம்ப பெயின் தான் கிடைச்சிது. இந்த வயசுலேயே பேனிக் அட்டாக், தலை சுற்றுறது, மயக்கம் போட்டு விழுது, இருக்க டிப்ரெஷன்ஸ். எதுக்கு நான் சாகணும்? அட்லீஸ்ட் ஜிகேயோட மெமரிஸ் இருக்க வாழ வச்சு சைடு. அவனை அவ்வளோ லவ் பண்ணுறதானே நீ அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டுக்கிறீங்க. ஆமாம், எதுக்கு நான் சாகணும்? எப்படியாச்சும் நான் வாழணும், நல்லா வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், இல்லையோ நல்லா வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறீங்க. ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. ஸோ உங்கள் காலில் எப்பயுமே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி தைலம் மெடிசன்ஸ்லாம் போட்டு தான் வந்து தூங்குவீங்க. இப்போது அதை போடாமல் தூங்க ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நைட்டு தூங்கவே முடியல. எந்திரிச்சு அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டை அப்படியே தூக்குறீங்க உங்கள் தைஸ் கிட்ட வரைக்கும். அவ்வளோ காலில் அடி பெல்ட்டை வச்சு. லாஸ்ட் டைம் என்ன ஆயிருக்கும்னா, உங்கள் அக்கா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து புதுசாக வாங்கியிருப்பாங்க. அதை அவங்களே அது மேலே ஒரு டீ வந்து தெரியாத்தனமாக கொட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸில். ஸோ அந்த டைம் மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் வந்து அப்படி இப்படி போயிட்டு வருவீங்களா அவங்க கண்ணுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போ. அதே மாதிரி தான் தோ இவன் மேலே பழிய தூக்கி போட்டுருவோன்ட்டு அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லுவோம். கண் மூடித்தனமாக அவரும் நம்பிக்கிட்டு ஏற்கனவே வச்சு வாங்குவாங்க. இதில் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் இப்படிலாம் பண்ணிட்டேன்ட்டு அவங்க அக்கா போய் சொன்னால் விட்டுவாங்களா? போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் திரும்பவும் ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி புது ட்ரெஸ் மாதிரியே கொடுத்துருப்பீங்க. பட் அவங்க அடித்த காயத்தில் அவங்களால நிற்க கூட முடியாது. ஸோ அந்த இடம்லாம் ரத்தம் வர ஸ்டேஜுக்கு ஆகிட்டு இருந்திருக்கும். உங்களால் அதெல்லாம் நடக்கவும் முடியல.
ஸோ அங்கெல்லாம் வந்து ஆயில்மெண்ட் இப்போ போட்டிருக்கீங்க. அந்த ஆயில்மெண்ட்டு கூட நீங்களா தான் வந்து சொன்னேன்ல, சின்ன சின்ன வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பார்ட் டைம் வேலைலாம் பார்த்து அப்படி வாங்கினது தான் அதுவுமே. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப வந்து ஹார்ம் பண்ணுறாங்க. ஒன்றுமே முடியல. ஸோ இப்படியே சில டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு 19th ஏஜ். ஒரு ஃப்ளாட் புதுசாக அதை கட்டியிருக்காங்க. அதோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இப்போது இந்த கதவு கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. என்ட்ரன்ஸில் ஒரு சூட்கேஸ், தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, பின்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் உங்கள் அக்காலாம் ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. உங்கள் தம்பி நார்மலாக ஆஸ் யூஷுவல் மாதிரி தான், கொஞ்சம் பொறாமை இருக்குது உங்கள் மேலே. ஸோ அந்த வீடை அப்படியே வந்து அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அது வேறு யார் வீடும் கிடையாது, உங்களோட வீடு தான். நீங்கள் சம்பாரித்து வாங்கின வீடு. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து எல்லாமே புரிஞ்சதுனால மைண்ட் கேப்பபிலிட்டிலாம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு விஷயம் எப்படி பண்ணுறது, எப்படி அதை முடிக்கிறதுன்ட்டு ரொம்ப டெவிலிஷ் மைண்டடாக யோசிப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் சில ட்ரேடிங் வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இங்கே எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல காய்ஸ். அது ஒரு விதமான ஒரு ஜாப் தான். அதுக்கு வந்து ரொம்ப டிகிரிலாம் தேவையில்ல. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடர், ஓகேவா? ஸோ வந்து அதை பண்ணியே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு வீடு வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. இது உங்களோட 19 வயசு 19th ஏஜில் நீங்கள் ஒரு வீடே வாங்கிட்டீங்க. ஸோ வந்து அதுக்கு தான் உங்கள் அக்காவுக்கு வந்து 26 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை. அவங்களால ஒரு ஹேரை கூட கழட்ட முடியல. ஸோ நீங்கள் கழட்டிட்டீங்கன்னு கோவம். உங்கள் தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவனை விட நீங்கள் நல்லா மார்க் எடுப்பீங்க. பார்த்தா இப்போ ஒரு சொந்த வீடே வாங்கிட்டீங்க. சும்மாவா எல்லாருமே மூக்கு புடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாலாம் என்னதான் வந்து பொண்ணு வீடு வாங்கிட்டான்லாம் சந்தோஷம்லாம் கிடையாது. நம்ம பொண்ணு வாங்கலேன்ட்டு அவங்க பொண்ணு மேலே கொஞ்சம் ஆதங்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபுல்லாக ஒரு பாம்புங்க தான் அவங்க பின்னாடி வந்து நிற்கிது. நீங்களும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் முகத்தில் இன்னுமே அந்த வருத்தி இருக்குது. அந்த ஒரு வருஷம் உங்களால் மறக்கவே முடியல. ஜேகே கூட அந்த 1 இயர் இருந்தது மறக்க வேண்டிய விஷயமா அது, அப்படிங்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பீங்க. நான் ஒரு 20th ஏஜுக்குள்ளே ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஜேகே, பெரிய வீடு இருந்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாச்சும் வாங்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்களும் நானும் இருக்கலாம். அடிக்கடி உங்கள் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் சரியா, அப்படிங்கிற மாதிரி அவனோட வீட்டில் இருந்து அழகாக வந்து ஒரு சில விஷயம்லாம் பேசுவோம்ல, நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம், இமேஜினேஷனாக பேசுவோம்ல, அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் சீனில் அந்த வீட்டை பார்த்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு உங்ககிட்ட சொல்கிறான், ஓகேடி பொண்டாட்டி, நீ சொன்னதுக்கு டப்பல் ஓகே டே, நம்ம கசமுசம் பண்ணலாம், தேடுது ஒன்றை மாதிரி ஒன்று, அப்புறம் கொஞ்ச நாள் கல்யாணம் அப்படின்ட்டு அவன் சொல்லவும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜிக்கி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் பாப்பா பெற்றுக்கணும், அப்படி தானே எல்லோரும் சொல்லியிருக்காங்க, இல்லைனா தப்பு சரிங்களா அப்படின்ட்டு சொல்லணும். சரி பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுறோன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அவன். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது அப்போது. சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த வாய்ஸ் எல்லாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததுலாம் ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஹவுஸை பார்த்துட்டு அது அப்படியே மைண்டுள்ள வந்துட்டு போகுது. யாரோ ஒரு உங்கள் மைண்டில் உங்களோட பிரெயினில் வந்து ஒரு ஹேமரை வச்சு நங்கு நங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு பெயின். ஸோ பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. உங்கள் அப்பா தான், சென்னடி ஒன் நல்லா வந்து ஒரு வீடியாக வாங்கிட்டேன், இனிமேல் நாங்கள்லாம் இங்கே தானே தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவரும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு, எம்மாடி நம்ம இருந்ததை விட 2 மடங்கு பெருசால இருக்குது, ஆமாம் எங்கேருந்து திருட்டி சம்பாரிச்சியா என்ன,
கேட்டால் அது இதுன்டுவேன். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பி சொல்லவும், நீங்கள் வந்து எதுவுமே இப்போ பேசல, எல்லாத்தையும் கேட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அந்த ஒரு சைடில் இருக்க அந்த வானத்தை தான் பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கீங்க. எப்படி வந்தீங்களோ? ஸோ இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவ வந்து இங்கே எப்படி தனியாக இருப்பா, நம்மளாம் இருந்து தான் ஆகணும். வேணும்னா ஒயின் நம்ம இருந்தோமே அந்த வீடு, தனியாக இருக்கணும்னா அங்கே போய் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச வீடு வேறு அது. அதுவும் இல்லாமல் எங்கே கண்டு காசு எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. நம்மலாம் புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவளை வந்து தூக்கி தூக்கி மொத்தத்தை பார்த்துட்டு, இருந்தாங்க இதில் ஒரு 5,00,000 பணம் இருக்குது, இந்த வீட்டை அப்படியே சொந்த வீடை மாற்றிக்கோங்க, என்னை இந்த தொந்தரவு பண்ணாதீங்க, என்னென்ன பேசிட்டு இல்லை போனான். ஏண்டி அம்மா, உங்கள் ஆத்தா ஏதாச்சும் காசு கீசு கொடுத்துட்டு போனாலா? அப்படிலாம் இருந்தால் நீலாம் ஒன்று கொடுக்கக்கூடாது, நாங்கள் அதெல்லாம் எடுத்துப்போம். இந்த வீட்டில் நாங்கள் தான் இருப்போம், இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும், உங்கள் அக்காவும், ஆமாம் மம்மி, அவளுக்கு எதுக்கு இந்த வீடு, இதுக்கெல்லாம் அவளுக்கு தகுதி இருக்கா என்ன? அதுவும் நான் வேணா கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டையே எடுத்துக்குவா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாகிட்ட கேட்கும். எடுத்துக்கோ, ஒய்யன்லாம் சம்பாதிக்கிறதுக்கெலாம் அவ்வளோ லாக்கிப்பட்டு வரமாட்டாள். பாத்திரம் வளர்க்குறதுக்கும் அதுதான் அங்கே கிடக்குது பாரு, 4 துணி துவைக்கிறதுக்கும் தான் அது, வேறு எதுக்கும் அது இல்லை அப்படின்ட்டு உங்களை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. பட் உங்களுக்கு முழு சுயரூபம் தெரியல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயத்த இப்போ பண்ணலான்னு எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு சூட்கேஸில் அப்படியே அதை வந்து இந்த சூட்கேஸை திறக்கிறீங்க. பார்த்தா வந்து அது ஒரு பேஸ்பால் பேட் இருக்குது, இரும்பில் இருக்குது. அது தூக்கிறதுக்கே தனியாக ஒரு பவர் வேணும் போல். அது ஒரு 5 kg கிட்ட இருக்கும். அசால்ட்டாக அதை தூக்கியிருக்கீங்க நீங்கள். ஸோ வந்து உங்கள் தம்பி அதை பார்த்துட்டு, ஏ பேட்டு, ஏன் குட்ரி அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் அப்படியே வெடுக்குன்ட்டு இப்படி எடுக்கிறீங்க கையை, ஐ மீன் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் பார்த்துட்டு, ரொம்ப பிகு பண்ணாத, கூடு தந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லவும், நீங்கள் நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே அவன் கைக்கிட்ட போடுறீங்க. அப்படியே அது அவன் காலில் விழுந்துடுது. அவனால் பிடிக்க முடியாமல், ஏய் என்னதுடி இது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் அதை அசால்ட்டாக தூக்கிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு வெறித்தனமான ஒரு பார்வையில் பார்க்குறீங்க. 1 செகண்ட் உங்கள் அப்பாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும், தம்பிங்க கூட சரி, ஒரு மாதிரி பாடி சிவரான மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த பார்வை அப்படி அவ்வளோ வலி, பெயின், கோவம், ஆதங்கம் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ வந்து அப்படியே உங்கள் கழும்போது அது ஒரு மாதிரி சொடக்கு விழும்ல, அது கேட்கவே ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப டீப்பாக அந்த சவுண்டே எதுவும் கேட்காம இருக்குது. ஏய் இங்கே வாடி அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஸ்டெப் மாமா தான் கூப்பிடுறீங்க. அவங்களோட நேம் லூனா. அடியே லூனா முண்டை, இங்கே வாடி அப்படின்ட்டு சொல்லவும் எக்ஸ்ட்ரீம் கோவமாயிருச்சு உங்கள் அப்பாவுக்கு. ஸோ அப்படியே அவர் அடிக்கலான்ட்டு வருவார். டெல்லி சி கம்னு அப்படின்ட்டு இந்த பேட்டை வச்சு அவர் முன்னாடியே வந்து வைக்கிறீங்க. ஸோ அவனும் 1 செகண்ட் பயமாகுது எல்லாத்துக்குமே. நீங்கள் பேசுகிறதாகட்டும், உங்கள் ஆட்டிடியூட் ஆகட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் போட்டுன்ட்டு லூஸாக அதை ஹிண்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு நீ லென்த்துக்கு ஒரு பேண்ட் போட்டுட்டு கோட் சூட் போட்டு பார்க்க மாஃபியா மாதிரி இருக்கீங்க. ஸோ வந்து அந்த பேட்டை அப்படியே வந்து மூடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட காட்டுறீங்க. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. வந்து தேவையில்லாம வாங்கி கட்டிக்காது அப்படின்ட்டு இப்போ அந்த பேட்டை அப்படியே வந்து அதான் அந்த லூனா உங்கள் ஸ்டெப் மாமா பார்த்து அப்படியே நீட்டுறீங்க. வான்ட்டு அப்படியே அந்த பேட்டாலே கூப்பிடுறீங்க. நீ வரலனா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே சொல்கிறீங்க. ஸோ பின்னாடி நின்ன அந்த பொண்ணுக்கு, ஐ மீன் உங்கள் ஸ்டெப் சிஸ்டருக்கு பேசவே முடியல. அப்படியே எதுவுமே பேசாமல் கப்சுப்புன்னு இருக்கா. ஸோ அப்போது உங்கள் பிரதர் பார்த்துட்டு, ஐ மீன் உங்கள் தம்பி பார்த்துட்டு, அப்படியே என்னடி பண்ணுற அப்படின்ட்டு சொல்லவும், அவன் வந்து கீழே தான் இப்போ வரைக்குமே குனிஞ்சு இந்த முட்டி போட்ட மாதிரி அவன் காலை பிடிச்சிட்டு இருப்பானா,
உங்கள் காலால் உங்கள் ஃபுட் ஸ்டெப்பால் அப்படியே அவன் ஃபேஸ்லேயே ஒரு எத்து அப்படியே அவன் குப்புறப்படுத்தி விழுந்துடுறான், மயக்கமே போட்டான். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் உங்கள் ஸ்டெப் மாமாவால் வராமல் இருக்க முடியல. நம்ம போகிறதோட மரியாதையாக இருக்கட்டும், இங்கே வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு அப்படியே போகும். என்ன சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு என் வேறு சிந்தி நான் வீடை வாங்கினா எத்தான் சால்ட்டு அவன் பொண்ணு இடம் கொடுப்பியா, என் வண்டி உங்ககிட்ட கொடுத்தது, எவனுக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, பிளாங்கோட நிற்கிறாங்க. கிட்ட வந்து நின்னோடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. அப்படியே அந்த அந்த பேட்டை எடுத்து அவங்களோட காதுக்கிட்டேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டா. நீங்கள் அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, காதுலேருந்து ரத்தமாக ஊற்றுது, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. என்ன அடி அடிச்சிருப்ப நீ, உனக்கு இதெல்லாம் தேவை தாண்டி பாரு, ஐயோ நீ வாயா இங்கே அப்படின்ட்டு சொல்லவும் அவர் நடுங்கி போயிட்டாரு. ஒயனே என்னடி பண்ணுற, உன் சித்தி நீ அடிப்பியா அப்படின்ட்டு அவர் அடிக்கலான்ட்டு வருவார். அப்படியே அந்த பேட்டை கையில் பிடிச்சிண்டு ஸோ வந்து ஒரு லெக்ஸை வச்சு அப்படியே ஒரு ஷோல்டர்லேயே ஒரு ஹிட்டு கொடுக்குறீங்க. அவர் அப்படியே போய் கீழே விழுந்துட்டாரு. அவங்க அக்கா பார்த்துட்டு, என்னடி பண்ணுறா, உனக்கு இவ்வளோ நாளாக சோறு போட்டு வளர்த்தவங்கள எப்படி அடி பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னால் அடுத்த செகண்டே அவள் பேசி முடிக்கல, அவள் வாய்க்கிட்ட அந்த பேட்டை வச்சு பல்ச்சுன்னு வச்சிடுறா. அவள் பல்லே 2-3 கீழே விழுந்துடுது. ஸோ இப்போ எல்லாரையும் பார்த்தோன்னே இவ்வளோதானே அவங்க வருத்தம்தான், எந்திரிச்சு சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா இப்படி படுத்துட்டீங்க. சிரிப்பாக வருது. ஏய் ஏஞ்சிட்ரி அப்படின்ட்டு அவங்களோட ஸ்டெப் மாமோட ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு, என்ன ரொம்ப வலிக்குதா, இங்கே பேர் நீ இத்தனை வருஷம் என்னத்தை குடும்பம் நடத்துனீங்கன்னு தெரியல, உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு கூட இல்லை, இத்தனை நாளாக வாடகைக்கு தானே இருந்தீங்க, அந்த வீடே நான் உங்களுக்காக செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு இருக்குது. என்ன சொன்ன வரும்போது உன் பொண்ணுக்கிட்ட, அவெல்லாம் இவ்வளோ வீடு வாங்குற அளவுக்குலாம் லாய்க்கப்பட்டு வரமாட்டா. மாற்றி சொல்லிட்டடி நீ, உன் பொண்ணு தாண்டி அதுக்கெலாம் லாய்க்கு. 27 வயசாகுது, உனக்கு இன்டர்வியூ எடுத்து நீ அட்டன் பண்ணி பாஸ் ஆகிருக்கியா? 19 வயசு தான், காலேஜ் டிகிரி கூட முடிக்கல பத்தியா? யோ நீ எல்லாம் அப்பன் தானா, உனக்கு தானடா நான் பிறந்தேன், காலேஜ் ஃபீஸ் கட்ட அழுதுகிட்டே வந்து கேட்டா எவனை பார்க்க போகிற காலேஜுக்கு, அது என்னடா வார்த்தை அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட ஃபேஸ்லேயே நங்குன்னு இந்த பேட்டை வச்சு அடிக்கவும், பொறுமையாக தான் அடிச்சிருப்பா, லைட்டாக தான் இருக்குது வலிச்சிருக்கும். ஸோ அவருமே எந்திரிச்சு, நாங்கள் போயிடுறோம், நான் உங்ககிட்டே வரமாட்டேன், இனிமேல் நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நீயே என்னை விட்டுடு அப்படின்ட்டு அவர் அழுகிறாரு. ஸோ அவங்க ஸ்டெப் சிஸ்டர் பார்த்துட்டு எதுவுமே பேசலை, பயத்துலேயே நின்றுட்டு இருக்கா, அப்படியே வாயில் கை வச்சுட்டு, ஒரு பொண்ணை வளர்க்க துப்பு இல்லை, ஆனால் அவனை எங்கே போயிட்டு வந்து எவனும் ஊற்றுட்டு வந்து என்ன கேட்பியாடி நீ அப்படின்ட்டு பல்ச்சுன்னு ஒரு அறை வைக்கிறான். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு காது கேட்கல, ஒரு சைடு இந்த சைடு பேசுகிறது தான் கேட்டுருக்கா, அந்த சைடும் விடாமல் பல்ச்சுன்னு வச்சவொடனே கீழே விழுந்துட்டா. இன்னும் 10 செகண்டில் என்னவேன், எவனாச்சும் இங்கே இருந்தீங்க குழி போட்டுருவேன் அப்படின்ட்டு 1 2 3 5ன்றதுக்குள்ளேயே எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்க. உங்கள் தம்பி உங்கள் அப்பா தூக்கிட்டு வலிச்சுட்டே போயிட்டாரு. ஸோ இப்போது அவங்க போயிட்டாங்கிறத நோட்டீஸ் பண்ணி கண்ணை மூடி சுற்றி முற்றி அந்த வீட்டை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, எல்லாமே இருக்குது. பட் அந்த வீட்டில் எப்படி சொல்கிறது, யாருமே இல்லையா அப்படிங்கிற போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்னென்னவோ இமேஜின் பண்ணியிருப்பீங்க, தனியாக வீடு எடுத்து வந்தால் ஜங்கு கூட இருக்கணும்,
உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும், அப்புறம் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு குழந்த குட்டி அப்படின்ட்டுலாம் இருக்கணும்னு ஆசை. பட் எதுவுமே இல்லாமல் இப்படி எம்டியாக இருக்கே அப்படிங்கும்போது, ஸோ அப்படியே இப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, அந்த பேட்டை தூர போட்டுட்டு கதவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க, உங்களுக்குன்னு இருக்க ரூமுக்கு. ஸோ அங்கேயுமே எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டீங்க. ஸோ இப்போது அந்த ஓவர் கோட்டை கழட்டுறீங்க. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஹாஃப் கையில் தான் வந்து அந்த ஷர்ட்டை போட்டிருப்பீங்க, அதையுமே கழட்டிடுறீங்க. இப்போ ஒரு இன்னர் தான் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஐ மீன் இன்னரும் ஷார்ட்ஸும் மட்டும் போட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அது உங்கள் சைஸ் கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே உங்கள் பாடியை பார்க்குறீங்க, காலில் ஃபுல்லாக அவ்வளோ தழும்புங்க. இப்போ சூடு வச்சது, ஐ மீன் ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு முன்னாடி வச்சது இன்னும் ஆறாமல் உங்கள் கை ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. அடித்து உங்கள் கழுத்துக்கிட்டலாம் எப்படி சொல்கிறது, ஒரு சைடு ரொம்ப சூடு வச்ச மாதிரி இருக்குது. உங்கள் அக்கா பார்த்த வேலை தான். ஸோ அவள் வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணுது. ஒரு தடவை நீங்கள் உங்கள் அக்காவோட ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவள் வந்து அப்போது ஐ மீன் அந்த ஸ்ட்ரெயிட்டிங் மிஷின் இருக்குல்ல, ஹேரை வந்து இது பண்ணுறது. ஸோ அதை வச்சு அந்த ஸ்ட்ரெயிட்டிங் மிஷினை வச்சு அவள் பண்ணிகிட்டு இருப்பாள். ஏன்னே தெரியல, ஏதாச்சும் உங்களை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும் அவளுக்கு. ஸோ வேணுன்ட்டே நீங்கள் அவள் கீழே வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட சுட வச்சுட்டு அம்மா அம்மான்ட்டு கூப்பிடுவோம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் வழியில் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு, அம்மா இங்கே பாரும்மா, என்னோடய ஸ்ட்ரெயிட்டர் மிஷினை எடுத்து என்ன பண்ணிவிட்டு இப்போ அவளை சூடு வச்சுக்கிட்டாம்மா அப்படின்ட்டு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு கோபமாக வந்திருக்கும் போல். ஸோ அதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டர் மிஷின் அடி கேட்குது, அதுவும் உனக்கெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே போட்டு இன்னும் பொசுக்கி விட்டுடுறாங்க. ஸோ அந்த வலிலாம் எரியுது உங்களுக்கு. ஒவ்வொரு செகண்டுமே இது நரகத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ ஒன்றுத்தை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்க, அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது அப்படியே வந்து இந்த பெட்டில் படுத்துட்டு கண்ணை மூடுறீங்க. ஸோ கனவுல ஐ மீன் ஒரு இமேஜினேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஜங்குக் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டில் எல்லாருமே, ஐ மீன் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு 1 வீக் வந்து நாங்கள் வெளில போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்திருப்பாங்க. உங்களை தான் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்களே. ஸோ அதனால் விட்டுட்டு அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களை விட்டுட்டே போயிருப்பாங்களா. நீங்கள் ஜஸ்ட் அப்போ ஜங்குக் கிட்ட ஃபோன் பண்ணி, ஐ மீன் அப்போ உங்களுக்கு ஒரு 14th மிடில் தான் இருக்கும், 15 கூட இருந்திருக்காது. நீங்கள் லவ் பண்ண ஒரு 6 மந்த்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னே உங்களுக்கு எந்த தாட்டுமே இல்லை, தப்பான எண்ணம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஜேகே வழக்கம் போல் எப்படி இருக்கு, என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்கும். போராக இருக்குதுங்க, வீட்டில் யாருமே இல்லை, கஷ்டமாக இருக்குது, என்னெல்லாம் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லணும். அவனுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை, வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, திரும்பவும் கால் பண்ணுறீங்க, பட் எடுக்கவே இல்லை. ஏதோ வேலையில் இருக்காங்க போல். சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கலான்ட்டு போகிறீங்க. அப்பன்னு பார்த்து கதவு டொம்மு டொம்முன்னு தட்டுற சவுண்டு. நீங்கள் யார் இதுன்ட்டு லைட்டாக பயமாகுது. போய் திறந்து பார்த்தா நிற்கிறது ஜேகே. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே என்ன பண்ணுறீங்க ஜேகே அப்படின்ட்டு கேட்குறதுக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டான். கதவு மூடுறி அப்படின்ட்டு சொல்லவும் நீங்களும் மூடிட்டு, அச்சோ இங்கே எதுக்கு வந்தீங்க, அதுவும் மழையில் நனைஞ்சிட்டே வந்திருக்கீங்க, ரொம்ப மழை பெய்யுது இல்லை, எதுக்கு வந்தீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும் ஜேகே வந்து உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸு தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷர்ட் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி போட்டிருப்பீங்க. செம்மையாக இருக்கீங்க. ஸோ வந்து அது வந்து ஜேகே பார்த்துட்டு அப்படியே மெல்ட் ஆகுது அவனுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்போ வயசு ஒரு 14 தான் இருக்கும், ஓகேவா, ஜஸ்ட் 14. பட் நீங்கள் பார்க்க வந்து ஒரு 16 17 18 பொண்ணு மாதிரி இருப்பீங்க. ஸோ வந்து
என்ன நினச்சான்னு தெரியல, இழுத்து வச்சு டைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. நீங்கள் வந்து ஏதோ ஹார்ம் பண்ணுற மாதிரி மூச்சு விடாமல் போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஜேகே வந்து அப்படியே விடுங்க விடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க, பட் அவன் கேட்கல. அவனை பிடிச்சி எத்தி விட்டுடுறீங்க. என்ன என்ன வேணும்? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? பேட் டச்லாம் பண்ணுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒன் சைடு அழகும். ஏய் அட்டச்சா, ஏய் நான் பண்ணலான்டி, மற்றவன் தான் பண்ணக்கூடாது, நான் ஒன்று எல்லா டச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இழுக்கவும் உங்களுக்கு சரியாக எதுவுமே புரியல. ஸோ எப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ ஒரு 3 o'clock கிட்ட இருக்கும். போட்டு வச்சு செய்கிறாங்கள. உங்களுக்கு என்ன பெயின்னே புரியல. ஏதோ வச்சு ஊசி குத்துற மாதிரி இருக்குது. நீங்கள் அழுத்துக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. போனவங்க ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் இருடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைலாம் ஆகிட்டோன்னே நீங்கள் மயக்கமே போட்டு விழுந்திருப்பீங்க. அவன் அதை பற்றி அவ்வளோ பெருசாக கண்டுருக்க மாட்டான். அவங்கள அப்படியே மடி மேலே போட்டு தலையை கோதி கொடுத்துட்டு அவனும் படுத்து தூங்கியிருப்பான். ஸோ வந்து இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. 2 daysமே வந்து அடிக்கடி ஜேகே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவான். ஸோ அடிக்கடி இந்த ரொமான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இருக்கும். உங்களால் எந்திரிச்சு நிற்கவே முடியல. அவன் தான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்துப்பான். குக் பண்ணி தர்றது, உங்களுக்கு நடக்க முடியாதப்போ ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ட்ரீம் மாதிரி, ஐ மீன் மெயின் ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்து போகுது. அப்படியே 1 செகண்ட் கண்ணை முழிச்சிருப்பீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, வேர்த்து அப்படி போய் கிடக்கு. இத்தனைக்கும் ஏசி ஆனில் இருக்குது, பட் உங்களுக்கு அப்படி வேர்த்துருக்கு. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ மாதிரி தண்ணி தாக அடித்தாலும் வெளில போய் ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க. ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ சடனாக கிச்சன்லேருந்து இது ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி மீன்ஸ் நீங்கள் கிச்சனில் தான் இருப்பீங்க, அந்த சைடு ஆக்சுவலி வேறு ஒரு சைட்லேருந்து சவுண்டு கேட்கும். அந்த இடமே இருட்டாக இருக்குது. நீங்கள் தனியாக தான் வந்து குடிச்சிருப்பீங்க. ஐ மீன் இருட்டில் தான், லைட்டு போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த இடத்துல யாரோ நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தெரியுது. நீங்கள் பார்க்கல யாருன்ட்டு, ஷேடோ மட்டும் தெரியுது ரூம்லேருந்து அடிக்கிற வெளிச்சத்தில். டக்குன்ட்டு வாட்டர் பாட்டில் கீழே போட்டுட்டு என்னதுன்னு பார்க்குறீங்க. நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்டா, நான் இதை 2 ஷார்ட்டாக போட்டுடுறேன். 1 ஷார்ட்டாக போட்டால் 1 hourக்கு மேலே போகும். மேபி சில பேர் என்னடா இவ்வளோ டைம் இருக்குன்னு பார்க்க மாட்டீங்க. ஸோ அதான் சொல்கிறேன். ஐம் ஸோ சாரி. இன்னும் நான் 2 daysல போட்டுடுறேன். ஐம் ஸோ சாரி. அண்ட் வந்து இப்போது ரீசெண்டாக போயிட்டுருந்துச்சு தி ஆர்ட் ஆஃப் ஆன்சர் லவ், அதுவுமே நான் போட்டுடுறேன்டா. நான் போட முடியாமல் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே என்ன ப்ராப்ளம்னு. புரியும்னு நினைக்கிறேன். தோணும் போது இல்லை, எனக்கு டைம் கிடைக்கும் போது அது முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக போட்டுடுறேன். அப்புறம் இப்போ நடுவில் ஒரு போஸ்ட்டு போட்டேன்ல, நான் அடித்து சொல்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே அவ்வளோவும் தெரியாது. எப்படி மீன்ஸ் அந்த ஸ்டோரியை பற்றி, பட் நல்லாயிருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன். ஐ மீன் அந்த ஸ்டோரியை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். கொஞ்ச நாளில் அதுவுமே அப்லோட் ஆகிடும். அது ஒரு எஃப்எஃப் தான். ஸோ எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். 2 days, ஜஸ்ட்டு 2 days நான் உங்களுக்கு போட்டுடுறேன், ஓகேவாடா அம்மீஸ்? பை அம்மீஸ்.